ஆதவ் அர்ஜுனாவுக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இது போன்ற கருத்தை சொல்வீர் என்று சொன்னால் சட்டத்தின் மூலம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விஜயபாஸ்கருக்கும் வித்தியாசம் இல்லை. இப்ப ஆட்சியில் இருந்தே விஜயபாஸ்கர் அங்க ஓடிட்டார். நாளைக்கு இந்த விஜய ஆட்சியில் இருந்தா விஜய காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது ஓடுவாங்க. தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. தனக்கு முழு மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால் எல்லா கட்சிகளையும் உடைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கு. ஆட்சிக்கு 50 நாட்கள் ஆகவில்லை. எவ்வளவு பெரிய தவறுகளை இந்த முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இவர் எங்கு இந்த ஆட்சியை தொடர்ந்து 5 ஆண்டுகள் நடத்த முடியும்? இந்த ஆட்டுக்கு கூட்டம் ஓடுது, ஆட்டு மந்தை ஓடுறதுல திறந்தா பட்டி திறந்தா எப்படி ஓடுது சாப்பிடுறதுக்கு, அது மாதிரி கேட்டை திறந்தா ஆட்டு மந்தைங்க பட்டியிலிருந்து ஓடுற மாதிரி இவங்க ஓடி போய் பார்க்கிற தலைமை யாருன்னா முசியானது. பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த மாதிரி தவறுகள்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிதான் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். தயவு செய்து அதெல்லாம் புரியணும் அவருக்கு. எங்க அவர் 5 மணிக்கு மேல பார்க்க முடிய மாட்டேங்குது ஒரு முதலமைச்சர். ஆபீஸ்ல போயிட்டு ஒரு அதிகாரியோ இல்லை ஒரு கிளர்க்கோ எப்படி நடந்தது அது மாதிரி தான் இருக்காரு முதலமைச்சர். முதலமைச்சரை நேரா சந்திக்கக்கூடிய வாய்ப்பே இல்லையே. அந்த கட்சி தலைவர்களே பார்க்கறதில்ல, புதுசா போற தலைவர்களும் பார்க்கறதில்ல. அப்படியாப்பட்ட ஒரு முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். காலத்தான் அதுக்கு பதில் சொல்லணும். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KB முனுசாமி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து ஆளும் கட்சி, எதிர்க்கட்சிகள் மற்றும் அரசியல் சூழல் குறித்து பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்தார். அதிமுகவில் இருந்த ஜாம்பவான்கள் அனைவரும் தாவேக்கவில் சேர்ந்துவிட்டதாக ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்துக்கு பதிலளித்த அவர், அதிமுகவில் இருப்பவர்கள் அனைவரும் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஜாம்பவான்கள் தான். வாய்ப்புக்காக கட்சி மாறுபவர்களே தாவேக்கவுக்கு சென்றுள்ளனர். லெட்டர் பேட் அரசியலை நம்புபவர்கள்தான் வெளியேறியுள்ளனர் என்று விமர்சித்தார். மேலும் அதிமுகவும் தாவேக்கவும் இணையும் என்று ஆதவ் அர்ஜுனா கூறுவது குறித்து கடும் எச்சரிக்கை விடுத்த அவர், 2 ஆண்டுகளில் பல கட்சிகளை மாற்றியவருக்கு கொள்கை பற்றி பேச தகுதியில்லை. இதுபோன்ற கருத்துக்களை இனியும் கூறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கரூர் சம்பவம் குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசியது தொடர்பாக CPI விசாரணை உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் நடைபெற்று வரும் நிலையில் அதை விமர்சிக்க அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆட்சியில் இருப்பவர்கள் காவல்துறையை மிரட்டுவது ஏற்க முடியாதது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஆளுநரிடம் மனு அளிக்குமாறு அவர் கூறியிருப்பது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு, அரசு தனது பொறுப்பை முறையாக நிறைவேற்றவில்லை என்றால் மக்களிடம் மனு பெறுவதாக ஆளுநர் கூறுவதில் எந்த தவறும் இல்லை. நியாயம் கிடைக்காத போது அரசியல் சாசனம் வழங்கிய அதிகாரத்தின் அடிப்படையில் ஆளுநரை அணுகுவதில் தவறில்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது புகார்கள் அளித்தும் நடவடிக்கை இல்லை. ஒரு அமைச்சர் மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டு கூறியும் விசாரணை இல்லை. ஆனால் எதிர்க்கட்சியினரை மட்டும் பழிவாங்கும் நோக்கில் கைது செய்கிறது அரசு என்று குற்றம் சாட்டிய அவர், ஆட்சிக்கு வந்து 50 நாட்களிலேயே முதல்வர் விஜய் பல தவறுகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் அரசு 5 ஆண்டுகள் முழுமையாக நீடிக்குமா என்பது கேள்விக்குறி என்றார். மேலும் மாலை 5 மணிக்கு பிறகு முதல்வர் எங்கு செல்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அரசு ஊழியரைப் போலவே செயல்படுகிறார் என்றும் விமர்சித்தார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை முன்னிறுத்தி அதிமுகவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக எழுந்த கேள்விக்கு பதிலளித்த KB முனுசாமி, உண்மையான அதிமுக தொண்டன் எந்த சூழலிலும் தனது தலைவரை தவிர வேறு யாரையும் தலைவராக பார்க்க மாட்டான். அண்ணாமலைக்கு தேவையற்ற விளம்பரம் உருவாக்கும் வகையில் இதுபோன்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன என்று பதிலளித்தார். ஜாம்பவான்கள் முழுவதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே இருக்கிறார்கள். லெட்டர் பேடை வைத்து ஏமாற்றுகின்ற கூட்டம் தான் அங்கே ஓடி இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. எனவே இது போன்ற சந்தர்ப்பவாதிகள் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு முடிவு கூறுகின்ற வகையில்தான் ஆதவ் அர்ஜுனாவிற்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இதை மீண்டும் சொன்னால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. தனக்கு முழு மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால் எல்லா கட்சிகளையும் உடைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்களை வெளிப்படையாக பேசிவிட்டாரு. என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் வாருங்கள்,
சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்யுங்கள், நானே வருகிறேன், நானே வெற்றி பெற செய்கிறேன் என்று ஒரு இன்னொரு தலைவரிடத்தில் குதிரை பேரம் பேசியிருக்கிறார். எங்களோடு இருந்தவர்கள் ஒரு சிலர் சட்டமன்ற உறுப்பினர்களை பிரித்து எடுத்து சென்று அவர்களை நம்பிக்கை வாய்ப்படுவதற்காக வாக்குகளை பெற்றிருக்கிறார். இப்படி குதிரை பேரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசை, ஒரு தலைவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடத்திலே சொன்னால் செய்ய முடியாது. அதனால்தான் நாங்கள் கவர்னரிடத்திலே மனு கொடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் மனு கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தினகரன் அவர்கள் அவருடைய சட்டமன்ற உறுப்பினரை கடத்தி கொண்டு சென்றார்கள், கைமூடி வெட்டி சென்றார்கள். அவர் மனு கொடுத்திருக்கிறார். இப்படி நியாயம் எங்கு கிடைக்கவில்லையோ அந்த நியாயத்தை பெறுவதற்காக இன்று அரசின் பிரதிநிதியாக, அரசு சட்டத்தின் பிரதிநிதியாக இருக்கின்ற கவர்னரிடத்திலே மனு கொடுப்பது தவறில்லை என்று கருதுகிறேன்.